இந்தாங்க. தேங்க்யூ. சரி ஏஜே, நான் வரேன். போயிட்டு வாங்க. யாருக்கு இவ்ளோ அவசரமா ஃபோன் பண்றா? சொல்ல அர்ச்சனா. ஒரு முக்கியமான விஷயம் விக்ரம். நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்லது பாதி, கெட்டது பாதி. குழப்பாத. என்ன விஷயம் சொல்லு. நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. ஏஜே தப்பிச்சிருவாரு. ஏய், என்ன சொல்ற? எப்படி தப்பிக்க முடியும்? அதான் தெளிவா ஆதாரம் நம்ம கிட்ட இருக்குல்ல. அப்படி நினைச்சுக்கிட்டு தான் நாம சந்தோஷமா இருந்தோம். அதுல ஏஜே கள்ள தூக்கி போட்டுட்டாரு. என்ன மேட்டர்? சீக்கிரம் சொல்லு. அந்த வீடியோ ஆதாரம் பொய்யா. உண்மையான ஆதாரம் ஏஜே கிட்ட இருக்கான். அடி பாவி, ஏஜேக்கு எப்படி துரோகம் பண்றா பாரு. என்ன வளர்ற? அது என்ன ஆதாரம்? அது என்ன ஏதுன்னா ஏஜே சொல்லல. ஆனா அந்த எவிடன்ஸ் ஒரு பென்டிரைவ்ல இருக்கிறதா சொன்னாரு. பென்டிரைவா? அதுல என்ன இருக்கு? அந்த பென்டிரைவ் எங்க இருக்கு? அது வீட்ல தான் இருக்கான். அப்ப குயிக்கா போய் அதை எடு. ஆனா வீட்ல பென்டிரைவ் இருக்கிற இடத்த சொல்லலையே. அத அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டாரு. ஏஜே டென்ஷன் பண்றியடா. மகனே விட மாட்டேன்டா. எதுவா இருந்தாலும் அந்த பென்டிரைவ் நம்ம கைக்கு கிடைச்சாகணும். பென்டிரைவ் விஷயத்தை அவன் சந்தோஷமா சொல்றான்னா அது கண்டிப்பா கொலைகேஸ்ல இருந்து அவனை தப்பிக்க வைக்கிற ஆதாரமா தான் இருக்கும். நோ வே, அது மட்டும் நடக்க கூடாது. பென்டிரைவ் உடனே நம்ம கைக்கு வந்தாகணும். ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியலையே. நான் வெளியே வந்து அந்த பென்டிரைவ் எடுக்கிறேன்னு வேற ஏஜி சொல்றாரே. அவன் வெளியில வந்தாதானே அவன் உள்ளுக்குள்ளே கிடக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீ அதுக்குள்ள அந்த பென்டிரைவை எப்படியா தேடி கண்டுபிடி. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ஏஜி ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த ஹாஸ்னிய வீட்டை விட்டு துரத்திடலான்னு கனவு கண்டா அந்த கனவுல ஏஜி மண்ணள்ளி போட்டுட்டாரு. இதுதான் நல்லது பாதி கெட்டது பாதின்னு சொன்னியா? இதுல எங்கம்மா நல்லது வந்துச்சு? ஏஜே இந்த பென்டிரைவ் விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாம என்கிட்ட சொன்னாரே, அது நல்ல விஷயம் இல்லையா? ஆமால, நீ உடனே போய் இந்த பென்டிரைவ் எடு. இல்ல அர்ச்சனா, நம்ம மொத்த பிளானும் கெட்டுரும். ஐயோ, பிளான் மட்டும் கெட்டுருச்சுன்னா மறுபடியும் அந்த ஹாஸ்னியா ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா. இங்க பாருங்க, நீங்க ஏஜேவை வெளியே வராம பாத்துக்கோங்க. நான் எப்படியாவது அந்த பென்டிரைவ் எடுத்துறேன். அந்த ஏஜே விளையாட்டு காட்டுறானே, விடக்கூடாது. அட எட்ட தங்கச்சிங்களா, ஏஜே கூடவே இருந்து குழி பறிக்கிறீங்களே, நீங்கெல்லாம் உருப்பிடுவீங்களா? பென்டிரைவ் மட்டும் இவளுங்க கையில கிடைச்சது ஹிட்லரை நிரந்தரமா ஜெயிலே வச்சிருவாங்க. இது எப்படியாவது தடுக்கணுமே. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் அந்த ஏஜே தான்.
அவன் பண்ற டென்ஷன் தாங்க முடியல. அவனே லாக்அப்ல இருக்கிறான். அவன் உங்களை என்ன சார் பண்ணா? நீங்களும் நானும் நம்பிட்டு இருக்க அந்த எவிடன்ஸ போலின்னு சொல்றான். விடுங்க சார், அவன் சொல்லிட்டா அது போலி ஆயிருமா? அதுக்கு நான் கவலைப்படல. அவன் நிரபராதின்றதுக்கான உண்மையான எவிடன்ஸ் என்கிட்ட தான் இருக்குதுன்னு அவன் சொல்றான். என்ன சொல்றீங்க? எஸ், அந்த ஆதாரத்தை எப்படியாவது எடுத்துடலான்னு வீடு ஃபுல்லா தேட சொன்னேன். ஆனா கிடைக்கவே இல்லை. அந்த ஆதாரத்தை அவன் சேஃபா எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அந்த ஆதாரத்தை வச்சு அவன் தப்பிச்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? அப்படி ஒரு ஆதாரம் அவன் கையில கிடைக்கிறதுக்குள்ள அவன் கொலைகாரன்றதை நாம நிரூபிக்கணும். சரி, உங்க ட்ரீட்மெண்ட் என்னாச்சு? எங்க சார், வாயவே திறக்க மாட்டேங்கிறான். சரியான கல்லூரி மங்க சார். நானும் அடி வெளுத்து பார்த்துட்டேன். அவங்கிட்ட இருந்து உண்மை வருங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. என்ன இப்படி சொல்றீங்க? உங்களால அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியலன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சார் பண்றது? அடிக்கு பயந்தவனை அடிச்சு மிரட்டலாம். அவனே தடியை கொடுத்து என்ன அடிங்கிறான். எனக்கு என்னமோ உங்க தங்கச்சியை கொலை பண்ணது அவன் தானு எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சொல்றீங்க? அப்ப நான் போய் சொல்றேனா? குசுறு குசுறான என் தங்கச்சி அவங்க கிட்ட நான் இழந்திருக்கேன். அந்த வழியை புரிஞ்சுக்கோங்க நீங்க. எனக்கு என்னமோ அவன் இந்த கேஸ்ல தப்பிச்சிருவானோன்னு பயமா இருக்கு. இதெல்லாம் ஒத்து வராது. ஏஜேவை காலி பண்ணிடுங்க சார். ஆமா, இந்த தடவை அவனை தப்பிக்க விட்டா அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவனை நெருங்க முடியாது. என் தங்கச்சியோட சாவுக்கு நீதி கிடைக்காது. என்கவுண்டர்ல போட்டுருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதுல சிக்கல் வந்துருமா சார்? ஒரு சிக்கலும் வராது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை நான் உங்களுக்கு செட்டில் பண்றேன். அதை மட்டும் முடிங்க. என்ன சட்ட ரீதியா நிரூபிச்சு அவனை தூக்குல போடலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி அவன் சாவணும்னு விதி இருந்தா அவ்வளவுதான், முடிச்சிருங்க. ஏஜே செத்துட்டான்ற நியூஸ் மட்டும்தான் எனக்கு வரணும். நிச்சயமா வரும் சார். கடவுளே, இன்னைக்கு என் புருஷனுக்கு ஜாமீன் கிடைக்கணும். இது வரைக்கும் ஜெயில அவர் அவஸ்தைப்பட்டதெல்லாம் போதும். எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வா. அபினவ் ஜனார்த்தனன். அபினவ் ஜனார்த்தனன், அபினவ் ஜனார்த்தனன், அபினவ் ஜனார்த்தனன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற உண்மையை ஒன்றும் தவிர இல்லை. வேற எதையும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். மை லார்ட், குற்றவாளி ஜாமீன் கேட்டிருக்காரு. ஆனால் குற்றம் இன்னும் விசாரிக்கப்படவில்லை. அதனால் ஜாமீன் மனுவை ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஏஜே, என்ன சொல்றீங்க? உங்க தரப்புல வாதாடுறதுக்கு வக்கீலே வைக்கலையா? வக்கீல் எல்லாம் வைக்காம இல்லைங்க. ஆனா நான் நியமிச்ச வக்கீலுங்க எல்லாரும் என்ன பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்? நான் கொடுக்கிற ஃபீஸுக்கு அதிகமா எதிர்த்தரப்புக்காரங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இது வக்கீல்களை அவமதிக்கிற செயல். கோர்ட்டையே அவமானப்படுத்துகிறார். மன்னிச்சுக்கோங்க ஐயா, நான் நடந்ததை தான் சொன்னேன். பொதுவா சாட்சியை தான் கலப்பாங்க. இங்கே வக்கீலையே கலைச்சிட்டாங்க.
என்னை எப்படியாவது தூக்கில பார்த்தே ஆகணும்னு எல்லாரும் துடிக்கிறாங்க ஐயா. அதான் நான் தப்பிச்சிருவேணும்னு பயந்து எனக்கு எதிரா சதி பண்றாங்க. அதனால்தான் நான் போற பக்கம் எல்லாம் எனக்கு தடை போடுறாங்க. எனக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் எல்லாம் இல்லைங்கய்யா. எனக்காக நானே வாதாடணும். நீங்களே வாதாடுறீங்களா? அது முடியுமா? இது என்ன சினிமாவா? என்ன பண்ண சொல்றீங்க ஐயா? உலகத்துல யாரையும் என்னால நம்ப முடியல. என்ன நான் தான் நம்பணும். சரி, உங்க இஷ்டம். சொல்லுங்க. நான் எந்த தப்பு செய்யலைங்கய்யா. எனக்கு எதிரா சாட்சி ரெடி பண்ணிருக்காங்க. என்ன நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஜாமீன் வேணுங்கய்யா. ஏஜே சமுதாயத்தில் பணபலம் உள்ளவர், எதையும் சாதிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர். இவரை ஜாமீன்ல விட்டா சாட்சியை கலைச்சிருவாரு. இந்த கேஸை முடக்கிறதுக்கு முயற்சி செய்வாரு. அதனால ஜாமீன் கொடுக்க கூடாது யுவர் ஆனர். என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லைங்கய்யா. இங்க பாருங்க, எனக்கு ஒரு வக்கீல் கூட இல்ல. இது நம்புற மாதிரி இல்ல. இவரு நாடகம் ஆடுறாரு. இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனுக்கு ஒரு வக்கீல் கிடைக்கலங்கிறது நம்புற மாதிரியா இருக்கு? இவர் கோர்ட்டோட அனுதாபத்தை தேடுறதுக்கு பிளான் பண்றாரு. அனுதாபத்தை தேட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கய்யா. என்கிட்ட உண்மை மட்டும்தான் இருக்கு. அது என்ன ஜெயிக்க வைக்கும். என்ன நேர்மை? கொலை செஞ்சுட்டு அதை யாருக்கும் தெரியாம மறைக்கிறவர் தானே நீங்க. இதுல கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்னொரு பொண்டாட்டியை வேற கல்யாணம் பண்ணிருக்கீங்க. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இவரை விட்டா சாட்சியை கலைச்சிருவார் யுவர் ஆனர். சாட்சியை கலைக்கிறது, வக்கீல கலைக்கிறதெல்லாம் உங்களோட வேலை. அதை நான் பண்றது கிடையாது. தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் இதுவரைக்கும் சமூகத்துல ரொம்ப நேர்மையா வாழ்ந்தவன். டாக்ஸ் எல்லாம் சரியா கட்டுறேன். இதுவரைக்கும் எந்த தப்பு செஞ்சதில்லை. யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்லை. சட்ட ரீதியா நான் என் பிசினஸ் நடத்துறேன். என் கேரக்டர் மேல ஒரு கலங்கமும் இது வரைக்கும் வந்ததில்லை. எனக்கு ஜாமீன் கொடுங்க ஐயா. அரசு தரப்பு வாதத்தில் முகாந்திரம் இருப்பதாக தோன்றுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவரை வெளியே விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற பிராசிக்யூட்டரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுகிறது. ஏய் ஹாசினி, நீ இந்த பச்சை குத்துறதுக்கு பதிலா கத்தி அலையின் நெஞ்சிலே குத்திருக்கலாம். நம்ப வச்சு ஏமாத்திட்டல. நான் வெளியே வருவேன், அப்போ இருக்குவனுங்க. நம்ம இப்போ எங்க போறோம்?
சொல்லுங்க, நம்ம எங்க போறோம்? வேணும் ஸ்டேஷனுக்கு தான் போகுது, பேசாம இரு. இல்ல வேற எங்கேயோ போற மாதிரி தெரியுது. ஏய், எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன சொல்லுங்க. எங்க போகணும்னு தெரியாதா? இதான் போறதுக்கு ஷார்ட்கட். காடு மாதிரி தெரியுது. இது 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 எப்படி ஷார்ட்கட் ஆகும்? வேற திசையில போற மாதிரி இருக்கு. எதுக்கும் நீங்க கூகுள் மேப்ஸ் போட்டுக்கோங்க. எனக்கு ரூட் சொல்லி தரியா? வாயை முடிட்டு வாயா. இல்ல ஏதோ தப்பு நடக்குது. நீங்க உடனே வண்டியை நிறுத்துங்க. நீ சொல்லலனாலும் வண்டியை நிறுத்த தான் போறோம். யோ, அவனை இறக்கியா? சார் சார் என்ன சார் நடக்குதுங்க? என்ன இடம் இது சார்? எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆயுத பூஜை பண்றதுக்கு தான். அதான் ஆயுத பூஜை போன வாரமே முடிஞ்சிருச்சேன்னு பாக்குறியா? நான் சொல்ற ஆயுதம் வேற. சார் என்ன பூஜை போட்டலாமா? இல்ல இப்படி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. இது தப்பு. இது நியாயம் இல்ல. ப்ளீஸ். இல்லதான். ஆனா இது கோர்ட்டு இல்லையா நீ வாதாடுறதுக்கு? இங்க எல்லாமே நான் தான். உன்னை என்கவுண்டர் பண்ணணுங்கிறது என்னோட ஜட்ஜ்மெண்ட். எப்படி? இது ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிரானது. ப்ளீஸ் என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. யோ, என்னையா இவன் காமெடி பண்றான்? ராஜா, துப்பாக்கிய கையில் எடுத்த பிறகு ஹியூமன் ரைட்ஸ் ஆகுது, அனிமல் ரைட்ஸ் ஆகுது. யோ, இவனை மண்டி போட வைங்க. வண்டி போடியா? வண்டி போடுறா. இல்ல போடு சொல்றாருல. இது பாருங்க, நீங்க தப்பு பண்றீங்க. இன்ஸ்பெக்டர், நான் எந்த தப்பு செய்யல. நான் மர்டர் பண்ணல. நான் நிரபராதி. நீ கொலை செஞ்சியாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா என்ன செய்ய சொல்லிட்டாங்க. யாரு? யாருன்னு கேட்டு சுயசரிதை எழுத போறியா என்ன? நோ நோ நோ. வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் சார் ஒரு நிமிஷம். கடைசி தடவை நான் சாமியை கும்பிட்டேன். ப்ளீஸ் கைவிடுங்க. காக்கா காக்கா கனகவேல் காக்கா நோக்க நோக்க நொடியில் நோக்க காக்கா காக்கா கனகவேல். ஷூட் பண்ணிடுவேன். எங்க ஒன்னாலும் உன்னை விட மாட்டோம். இல்ல ஏய் தொடர்ந்து கல இல்ல ஏய் இல்லடா ஓடுங்க. யோ போங்க, சீக்கிரம் போங்க. டேய் இல்ல. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. டேய் டேய் நில்றா, சுற்றுவேன்.